எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இப்படி கண்ணா பின்னான்னு மேலே ஏறுவது இறங்குவதுமாக ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு நம்மளுடைய நியூ பாஸ் ஆர்பிஐனுடைய நியூ பாஸ்னுடைய தலைமையில் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட் வந்து இன்னைக்கு 25 பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. இந்த நியூஸை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்ணா பின்னான்னு மேல் நோக்கி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து பெரும்பாலும் சமீப காலங்களில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராடேல முடிவெடுக்க முடியாமல் ஏதாவது மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான்னா அடுத்தடுத்த வாரங்கள்லாம் ஒரு 500 பாயிண்ட் இது ஏதாவது மூவ் ஆகுவானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்து மேல் நோக்கி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படி மேல் நோக்கி வராமல் கீழ் நோக்கி வந்துச்சுன்னா அப்புறம் மறுபடி கும்பா குட்டி கரடிகளை கட்டி பிடிச்சி அப்புறம் படுத்துக்க வேண்டியதான் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய மனநிலை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கு. எப்பா ஏற்கனவே 4 மாதம் தொடர்ந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரு மோசமான செய்தி இருக்கு. இந்த சமயத்தில் இந்த புது தலைவர் மிஸ்டர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் கொடுத்த நியூஸை வச்சுக்கிட்டு மார்க்கெட் இந்த மாசத்துல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி வரும், இல்லைன்னா கும்பா கரடி தான். நண்பர்களே, இன்றைய செய்தினால யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வீட்டு கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் பேங்க்குகள் அப்பப்போ கேட்டுக்கணும், ஏங்க இந்த மாதிரி வட்டி விகிதத்தை 0.25% குறைச்சிருக்காங்களே அப்போ எங்களுக்கு வட்டி குறைமில்லை அப்படின்னு நம்மளா தான் போய் கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஏகப்பட்ட பேர் 50 லட்சம் 1 கோடின்னு கடன் வாங்கி வீடு வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் மாச இஎம்ஐயே 50,000 1 லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா மகிழ்ச்சி தானே. அப்புறம் கடைசியில் என்னப்பாங்க நீங்கள் எதுவும் வந்து கேட்கல அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த வட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை உலகம் முழுவதும் பரப்பி விட்டுட்டு பார்க்குறவங்களையெல்லாம் கேட்கணும், வட்டி குறைஞ்சிருச்சாமே, நீ வீடு வாங்கியிருந்தே அதுக்கு உண்டான வட்டி குறைச்சி கேட்டையா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாதான் அதனுடைய பெனிஃபிட் அப்படியே பாஸ் அவுட் ஆகும். இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்ஸில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்குது. மார்க்கெட்டுகளுடைய க்ளோசிங் ஆகட்டும், இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகள் ஆகட்டும், ப்ளஸ் மைனஸ்னு ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்காங்க. அதனால் உலக மார்க்கெட்டுகளிலிருந்து நம்மளுக்கு எந்த விதமான பேட் நியூஸும் வரல, அதே சமயம் குட் நியூஸ் என்பதும் வரல. இந்த சமயத்தில் வந்து இந்த ஐடிசி ஹோட்டலை பிரித்து விட்டாங்க, இந்த ஐடிசி கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த ஷேர் எப்படி இப்போ கரண்ட் ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 432 ரூபாயில இருக்கா. சமீபத்தினுடைய 6 மாச உச்சம் என்பது ஆல்மோஸ்ட் 518 ரூபா. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கம் இறங்கி கிடக்கு. இந்த சமயத்தில் 6 மாசத்துல 12% இந்த ஐடிசி இறங்கி கிடக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று ஞாபகப்படுத்துறேன். இந்த ரிலையன்ஸ் அதே மாதிரி தான் அவங்களுடைய போனஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஸை தன்னிடம் இருந்து பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேர் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இவனும் 1600 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் அவனும் 6 மாத பீரியடில் பார்க்கும்போது 12% இறங்கி தான் கிடக்கு. ஒரு படம்னு இருந்தால் நச்சுன்னு ஒரு 4 பாட்டு 4 காமெடி அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஃபேன்ஸ். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு சாம்பார் மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அது மாதிரி பெரிய ஆளுங்க ஐடிசி ரிலையன்ஸ் 2 பேரும் போனஸ் டிமெர்ஜர்லாம் பண்ணும்பொழுது ஏதாவது பெருசாக சம்பவம் நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சம்பவம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அந்த ஷேர்களுக்கு தான் நடந்திருக்கு. அவனுக்கு தான் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் 12% இறங்கி கிடக்க ஒழிஞ்சு மார்க்கெட்டை இவங்க சம்பவம் பண்ணல. ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்களாம் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எப்பா நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய தூண்கள், ஐடிசி ஆகட்டும் ரிலையன்ஸ் ஆகட்டும், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் எப்பாவது திரும்பி வந்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துங்களேயா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு செய்தி என்னன்னா, ஏற்கனவே ஒரு கம்பெனி தன்னுடைய பேரை சமான் கேபிட்டல் அப்படின்னு மாற்றி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இன்னும் இப்போ வரைக்கும் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலின்னு வைங்களேன். இப்போ இன்னொரு லேட்டஸ்ட் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ அப்படின்ற இருந்த பேரை எட்டர்னல் அப்படின்னு மாற்றி வைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய போர்டு அப்ரூவ் பண்ணிடுச்சு. அப்போ இந்த கம்பெனி இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்து பார்க்கணும். எட்டர்னல்னா அழிவில்லாதது, முடிவில்லாது. இந்த பிரபஞ்சத்தில் இருட்டு அதே மாதிரி வெளிச்சம், இந்த 2க்கு மட்டும்தான் அழிவு என்பதே கிடையாது. ஜப்பானில் கூட ஆயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டி இருக்கக்கூடிய 500 வருடங்களை தாண்டி இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த ஜொமேட்டோ எதிர்காலத்தில் எட்டர்னலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு பெருமை தான். டக் அவுட் ஆனவன் அடுத்த மேட்ச்லேயே ஃபர்ஸ்ட் பாலில் 6 அடித்த மாதிரி ஆட்டோ பங்குகள்லாம் பெரிதும் இறங்கி கிடந்தது. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்தியா அப்படின்ற சமீபத்தில் ரிசல்ட் கொடுத்து
ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கான். அதாவது கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ கம்பெனிஸ், இந்த இசட்எஃப் கமர்ஷியல் ஆகட்டும், அதே மாதிரி ஹீரோ மோட்டோ கார் போன்ற பல்வேறு கம்பெனிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கு முன்னாடியே அவனுங்கெல்லாம் 20-30% இறங்கி கிடந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய சமீபத்தினுடைய ரிசல்ட் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பாசிட்டிவ்னஸ் இன்னைக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இறங்காத ஸ்டாக்கு எதுவுமே இல்லையா? நேற்று Q3 ரிசல்ட் வந்திருக்கு, இறங்காது எவனுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஏன் இல்லை? ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. நோசில் அப்படின்ற ஷேர் நோஸ் டைவ் அடித்தது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு 5% இறங்கியிருக்கா. என்சிசி, ஜொனாட்டா போன்ற நிறைய கம்பெனிகள் அவனும் கீழே இறங்கியிருக்கா. ஆனால் பெருவாரியாக பார்க்கும்பொழுது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய கம்பெனிகளுடைய ப்ரைஸ் மொமெண்டம் அப்படின்றது இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க வச்சிருக்கிற கம்பெனி மேல் நோக்கி வந்துச்சுன்னா மகிழ்ச்சின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது சில பேர்த்துக்கு கிடைக்குது, சில பேர்த்துக்கு ஆப்போசிட்டில் போயிடுது. ஐயோ தெய்வமே, இன்னைக்கும் சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. நிஃப்டி 50 இண்டெக்ஸையே ஓரளவுக்கு டைரக்ஷனை மாற்றக்கூடிய சக்தியாக M&M, ஆயில் இந்தியா அது போன்ற நிறைய கம்பெனிகளுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. சன் டிவியினுடைய ரிசல்ட் சொல்லிக்கொள்ளும்படியாக நம்மளுக்கு தெரிந்த அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி சன் டிவியினுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. இவங்கெல்லாம் நாளைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு விழாவினுடைய கதாநாயகன் நம்மளுடைய RBI கவர்னர் தான். அவருடைய இம்பேக்ட்னால பெரும்பாலும் எந்த செக்டர்லாம் அதிகமாக இம்பேக்ட் ஆகணும்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தான் இம்பேக்ட் ஆகணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, அதே மாதிரி ஸ்மால் கேப்லேயும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கானு அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் செக்டரில் பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் அடி வெளுத்து விட்டுட்டாங்க. எப்போ உங்களுக்கு 0.25% குறைச்சது மேபி பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, உனக்கு கும்பாவா அப்படின்ற மாதிரி பேங்க்கு இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் நெகட்டிவாக தான் இப்போ ஆரம்ப கட்டத்துக்கு எடுத்திருக்கு. பட் அதே சமயம் ஆட்டோ இண்டஸ்ட்ரி மேபி மேல் நோக்கி வரலாம் இல்லையா? வட்டி விகிதத்தை குறைக்கும் பொழுது ஆட்டோ சேல்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆட்டோ செக்டர் ரொம்ப நாள் கீழே இறங்கி கிடந்தா இன்னைக்கு ஒரு 0.5% ஆட்டோ இண்டெக்ஸ் ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரியாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது ரியல் எஸ்டேட்லையுமே இன்னும் கொஞ்சம் பூம் கிடைக்கலாம், வட்டி விகிதம் கம்மியாக இருக்கும் பொழுது அவனை ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ RBIயில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சதுக்கு எதிர்பார்க்கப்பட்ட 2 செக்டர் கரெக்டாக லாஜிக் படி கரெக்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த பேங்கிங் எல்லாம் எதுக்குமே நம்ப முடியாது, அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பான். மிகப்பெரிய வால்டிலிட்டி இண்டெக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே பேங்கிங் இண்டெக்ஸ் தான். அதனால் இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருப்பான், நாளைக்கு ஒரு நாள் இருப்பான், அப்புறம் நீட்டி படுத்துக்குவான். ஸோ RBIனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தற்போது வரைக்கும் கரெக்டாக தான் இம்பாக்ட் ஆயிருக்கு. நண்பர்களே, FIஸ்னுடைய டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கவே கூடாது, எடுத்து பார்த்தா பிபி மாத்திரை 10 போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால் அதை நான் பார்க்க விரும்பல. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Q3 ரிசல்ட் இருந்தது, RBI அவுட்கம் வர வேண்டியது இருந்தது, US ஃபெட் இருந்தது, அதே மாதிரி நம்ம பட்ஜெட் இருந்தது. இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை வச்சுட்டு நம்மால் நிஃப்டி அப்படி இப்படின்னு ஒரு 1500 பாயிண்ட் கீழேருந்து மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இனி எந்த நியூஸுமே இல்லை, ஏகதேசம் எல்லா நியூஸும் முடிய போகுது. Q3 ரிசல்ட்டுமே இன்னொரு 1-2 வாரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் FIS டேட்டா ஒன்று தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க செல்லிங்கில் இருக்காங்க. அதனால் அதை போய் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பிபி தான் வரும். இந்த இண்டஸ் டவர்ஸ் அப்படின்ற ஷேரில் சமீபத்தில் வந்த நல்ல செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் நல்ல ஒரு அருமையான லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தான். இன்றைக்கும் கூட அந்த ஷேர் 3% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது போக இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல்லிருந்து கிட்டத்தட்ட 16,100 டெலிகாம் டவர்ஸை அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிய பங்குகள் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா இவன் தான் அப்பப்போ பொசுக்குன்னு மேலே தாண்டிக்கிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கும் இதுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ் டவர் ஷேருக்கு வந்திருக்கு. பொண்டாட்டி நம்மளை பார்த்து திட்டாமல் இருந்தாவே நம்மளுக்கு எந்த விதமான நோய் வராது அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த காட்ஃப்ரை பிலிப் அப்படின்ற ஷேர் எதுக்குப்பா நீ இன்னைக்கு 10% ஏறுன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சிங்களேன், பட்ஜெட்டில் சிகரெட் சம்பந்தப்பட்ட எந்த நியூஸுமே சொல்லலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? செபி ஒரு இடம் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களா, ஏஎம்சினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி ஏதாவது பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 ஏஎம்சி கம்பெனிகள் ஏற ஆரம்பித்தவொடனே இமாலய ஒரு சரித்திரம் படைச்சிக்கிட்டு தான் இப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த காட்ஃப்ரை பிலிப் அப்படின்றது என்ன கம்பெனி? அது ஒரு சிகரெட் விற்கக்கூடிய கம்பெனி.
அதனால சிகரெட்டுக்கு அடிஷ்னலாக எந்த விதமான லெவிஸும் பட்ஜெட்டில் அறிவிப்பு இல்லாதனால இவன்லாம் தொடர்ந்து சில நாட்களாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்போது கீழே 4000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 5000 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேர் மேல் நோக்கி வந்ததுக்கு இதுதான் ஒரு செய்தி. நண்பர்களே, இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற ஷேர்லாம் ஒரு காலத்தில் ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தான். நல்ல மேல் நோக்கி இருந்த பங்கு தான் ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற ஷேர். அந்த ஷேரில் இன்னைக்கு 2 செய்தி. ஒன்று என்னன்னா, இன்னைக்கு ஒரே நாள் 5% ஏறி இருக்கா. அதுக்கு காரணம் அவனுடைய Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம். அதே சமயம் கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது இவன்லாம் ஒரு காலத்தில் 1000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் தான். இவனுடைய Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்டை கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் இன்க்ரிமெண்டலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த செய்தியை வச்சுக்கிட்டு இவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4% மேலே இன்னைக்கு இந்த ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் ஏறி இருக்கு. ஸோ இது ஏறினதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் ஆண்டவா எப்படியாவது மேல் நோக்கி தூக்கி விடப்பா அப்படின்ற மாதிரி ஆண்டவனை கும்பிட்டு கொண்டிருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சைக்ளிக்கல் செக்டர் அப்படின்னு இருக்கு. ஏறுவான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இந்த சமயத்தில் இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்றது ஆட்டோ செக்டர் சமீபத்திலாம் இறங்கிட்டு இருந்தா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு 2-3 ஆட்டோ கம்பெனிகள் ஏறி இருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐனுடைய நியூஸ் அப்படின்றது ஆட்டோ செக்டருக்கு இன்னைக்கு இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்கு. இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர் ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்தால் அப்போ என்ன பிஇ ரேஷியோ, இப்போ எவ்வளோ பிஇ ரேஷியோ இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹை பிஇயாக இருந்தது, இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்றதான் செய்தி. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பாவம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இந்த ஷேரை 13,000 ரூபாய் ரேஞ்சிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது மலை மாதிரி சரிஞ்சு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதான் செய்தி. நண்பர்களே, பவர் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளியாக டாடா பவரில் அக்கட்டால போ, அதானி பவரில் அக்கட்டால போ அப்படின்ற மாதிரி இந்த டோரண்ட் பவர் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன் தான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஏறி வந்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் எனக்கு பாயாசத்தை போட்டுட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் போன பங்கு இப்போ 1400 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் டோரண்ட் பவர் அப்படின்ற ஷேர் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பெரிய லெவலில் போனால் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்ட்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் எகெயின்ஸ்டாக திரும்பும்போது அது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளாக உபயோகப்படுத்தலை அப்படின்னா இந்த டோரண்ட் பவர் மாதிரி பஜாஜ் ஆட்டோ மாதிரி சம்பாரிச்சதை கண்ணில் பார்த்ததை மறுபடி பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுமோ அல்லது மறுபடி எத்தனை நாள் ஆகுமோ அப்படின்னு நம்ம தவிச்சிட்டு கிடக்கணும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னா என்ன, அதே சமயம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கிறது மிக மிக அவசியம். கொஞ்சம் கூட பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லாமல் குப்புன்னு கீழே விழுந்த ஷேர்கள் Q3 ரிசல்ட்னால அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அதில் இன்னொரு ஷேர் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த பிகாஜி ஃபுட்ஸ் அப்படின்ற ஷேர் திடீர்னு பார்த்தா 8% இறங்கியிருக்கும். என்னையா காரணம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் அது வெளியிட்டு இருந்த Q3 ரிசல்ட் தான். ஸோ இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் அப்படின்றது பார்க்கும்பொழுது போன குவார்ட்டரை விட ரொம்பவும் பாதியாக குறைஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த பிகாஜி ஃபுட்ஸை பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 8% டவுனில் ட்ரேட் ஆகிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேர்களுடைய பெரும்பாலான ட்ரெண்ட் இப்படி கோபுரமாக இருக்கு. ஏன் அப்படி ட்ரெண்டிங் கிளி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இதை பார்க்குறவங்களே என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இப்போ ஷேர் மார்க்கெட் இறங்கி கிடக்கு, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அல்லது 4-5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்படிக்கு இது ஏறுமோ அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.